Hi, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹோரோஸ்கோப் பாட் பில்ட் பண்ண போகிறோம் யூஸிங் LangChain, Gemini and Streamlit. ஸோ யூசர் கிட்டேருந்து அவங்க ஜோடியாக் சைன், ரீடிங் டைப் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது 3 வேல்யூஸையும் எடுத்து அதை வச்சு நம்ம அவங்களுக்கு ஹோரோஸ்கோப் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் நான் VS கோடில் தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ py-m vnv space.vnv என்ட்ரு கொடுத்துட்டேன்னா விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதும் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு .vnv script/activate என்று கொடுத்துட்டேன்னா என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install Streamlit வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு LangChain Google GenAI, LangChain and Gemini ரன் பண்ணுறதுக்கு python.env என்வாயர்மெண்ட் வேரியபிளில் APIஸை சேஃபாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு என்று கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். மீன்வைல் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் .en ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் Google_API கீன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ண போகிற வேல்யூ தான் வந்து ஜெமினியோட API கீ. ஸோ ஜெமினி API கீ க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய் aistudio.google.com இந்த லிங்க்லேருந்து நம்ம கூகுளோட AI ஸ்டுடியோ வெப்சைட் விசிட் பண்ணுவோம். அண்ட் இங்கே கெட் API கீ கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் API கீ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அந்த பாப்அப்லேருந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் API கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா API கீ க்ரியேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆகிற API கீயை காப்பி பண்ணி VS கோடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் main.py ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்ம பைத்தன் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் Streamlit as st from LangChain Google GenAI, import chat Google generative AI from .env, import load.env and இந்த ப்ராஜெக்டில் நம்ம டேட் டைம் யூஸ் பண்ண போகிறதுனால from date time import date time. நெக்ஸ்ட் நம்ம .env வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இங்கே லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு load.env அண்ட் இதில் override equal to trueன்னு பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம Gemini கான்ஃபிக் பண்ணணும். ஸோ Gemini கான்ஃபிக் பண்ணி நம்ம LLMனு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ LLM is equal to chat Google generative AI அண்ட் API கீ வந்து இந்த நம்ம .env லோட் பண்ணுறப்போ அதுலேருந்தே பாஸ் ஆயிரும். ஸோ நம்ம இங்கே மாடல் மட்டும் டிஃபைன் பண்ணால் போதும் எந்த Geminiயோட மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா. ஸோ மாடல் is equal to Gemini 2.0 Flash. ஸோ இதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிற மாடல். ஸோ இந்த மாடல் நேம் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணலாம். யூசர் கிட்ட இந்த இன்புட்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கேற்ற விட்ஜெட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜோடியாக் சைன் அண்ட் ரீடிங் டைப் கேட்கலாம் யூசர் கிட்ட. அது வந்து நான் ஒரு 2 செலக்ட் பாக்ஸ் செட் பண்ண போகிறேன் காலம் வைஸ். ஸோ call1, call2 is equal to st.columns அண்ட் இதில் வந்து நான் 2ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு வந்து 2 காலம்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈச் காலம் ஒவ்வொரு செலக்ட் பாக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வித் call1 zodiac sign is equal to st.selectbox அண்ட் இதில் நம்ம யூசருக்கு ஒரு லேபிள் செட் பண்ணலாம் your zodiac signனா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இந்த ட்ராப் டவுனில் இருக்க போகுதுன்னு பாஸ் பண்ணோம். ஸோ ட்ராப் டவுன்லேருந்து யூசர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீடிங் டைப் செட் பண்ணலாம். ஸோ வித் call2 ரீடிங் டைப் is equal to st.selectbox ரீடிங் டைப் அண்ட் இங்கே நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து யூசர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டேட் இன்புட் விட்ஜெட் ஆட் பண்ணி யூசர் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் அதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ பர்த் டேட் is equal to st.date input அண்ட் இங்கே நம்ம லெவல் செட் பண்ணலாம் DOB. ஸோ யூசர் இந்த விட்ஜெட்டை கிளிக் பண்ணி கேலண்டர்லேருந்து ஏதாச்சும் ஒரு டேட் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ def generate horoscope. ஸோ இதில் வந்து நம்ம சைன், ரீடிங் டைப் அண்ட் அவங்க பர்த் டேட் என்னன்னு சொல்லிட்டு
இந்த 3 வேல்யூமே நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் இந்த ப்ராம்ப்டில் என்ன ரீடிங் டைப், சைன் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறோம். அண்ட் ரெஸ்பான்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் நம்ம இன்வோக் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு LLM டாட் இன்வோக் அண்ட் இதில் இந்த ப்ராம்ப்டை பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் ஜென்ரேட் ஆகிற கண்டென்ட் தான் வந்து நம்ம யூசருக்கு ஷோ பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். நெக்ஸ்ட் நம்ம இந்த கெட் ஹொரோஸ்கோப் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ FST டாட் பட்டன் கெட் ரீடிங். ஸோ இந்த பட்டன் யூசர் கிளிக் பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த ஜென்ரேட் ஹொரோஸ்கோப் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ஹொரோஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரேட் ஹொரோஸ்கோப் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு zodiac sign, reading type and birth date இந்த 3 வேல்யூஸையும் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 வேல்யூஸையும் பாஸ் பண்ணி நம்ம இந்த ஹோரோஸ்கோப் வேரியபிளில் இந்த ரெஸ்பான்ஸ் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதில் ஸ்டோராக இருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே மார்க் டவுனாக லோட் பண்ணி ஷோ பண்ணலாம். ஸோ ST டாட் மார்க் டவுன் ஹோரோஸ்கோப். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லெட் ரன் main.py. ஸோ இங்கேயும் பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், zodiac sign அண்ட் ரீடிங் டைப் வீக்லின்னு செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் 2015 செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரீடிங்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இங்கே நம்ம கேட்ட ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹொரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.